3 பார்க்க போகிறோம். ட்ரைனேஜ்ன்றது ரிவர் சிஸ்டம் ஆஃப் அன் ஏரியா. இப்போ ட்ரைனேஜ் பேசின்னா என்னன்னு பார்த்தோன்னா, ஏரியா ஒரு சிங்கிள் ரிவர் எவ்வளோ ஏரியாவில் ட்ரெயின் ஆகுது அப்படின்ற இடம்தான் ட்ரைனேஜ் பேசின். சிங்கிள் ரிவர் எவ்வளோ ஏரியாவில் கவர் ஆகுது, அதான் ட்ரைனேஜ் பேசின். நெக்ஸ்ட்டு வாட்டர் டிவைன்றது ஸ்ட்ரீம் ஏ இங்கே இருக்குது, ஸ்ட்ரீம் பி இங்கே இருக்குது, நடுவில் அப்லிஃப்டட் ஏரியா, எலிவேட்டட் ஏரியா இருக்குது. இதை தான் என்ன சொல்கிறோம்னா வாட்டர் டிவைட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்ட்ரீம் ஏ ஸ்ட்ரீம் பியை செப்பரேட் பண்ணுற மாதிரி ஒரு எலிவேட்டட் ஏரியா இருக்குது, அதுதான் வாட்டர் டிவைட். நெக்ஸ்ட்டு மேஜர் ரிவர்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா ஹிமாலயன் ரிவர்ஸ், பெனின்சுலார் ரிவர்ஸ். இப்போ ஹிமாலயன் ரிவர்ஸுன்றது ஹிமாலயாஸில் ஆரிஜினேட் ஆகும். பெனின்சுலார் ரிவர்ஸ் பெனின்சுலார்னா ஏரியா விச் இஸ் 3 சைட் கவர்டு பை வாட்டர். 3 சைடுமே வாட்டர் கவர் ஆகிருக்கும். இந்த பிளேஸ் தான் பெனின்சுலா. இங்கே ஃப்ளோ ஆகிற ரிவர்ஸ் எல்லாமே பெனின்சுலார் ரிவர்ஸ். நெக்ஸ்ட்டு ஹிமாலயன் ரிவர்ஸ் எல்லாமே பெரினியல்னால் த்ரூ அவுட் த இயர், வருஷம் ஃபுல்லாக அந்த ரிவர்ஸில் வாட்டர் இருக்கும். இந்த ரிவர்ஸுக்கு வாட்டர் எப்படி ரிசீவ் ஆகுதுன்னா ரெயின் அண்டு மெல்டட் ஸ்னோவில் இருந்து வாட்டர் ரிசீவ் ஆகுது. மேஜர் ஹிமாலயன் ரிவர்ஸ் என்னென்னா இந்தஸ் அண்டு பிரம்மபுத்ரா. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு லார்ஜஸ்ட் ட்ரைனேஜ் பேசின் என்னன்னு பார்த்தோன்னா அமேசான் ரிவர். இங்கே லாங்கஸ்ட் கோர்ஸ் ஹிமாலயன் ரிவர்ஸில் லாங்கஸ்ட் கோர்ஸ் இருக்குது. அப்பர் கோர்ஸ், மிடில் கோர்ஸ், லோவர் கோர்ஸ். இப்போ அப்பர் கோர்ஸில் தான் எரோஷனல் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இருக்குது. ரிவர் ஆரிஜின் ஆகிற இடத்துல ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்குது, எரோஷனல் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இருக்குது. மிடில் கோர்ஸில் மின்டர்ஸ், ஆக்ஸ்பவுல் லேக்ஸ் ஃபார்ம் ஆகுது. லோவர் கோர்ஸில் டெல்டா ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட்டு ட்ரைனேஜ் பேட்டர்ன் பார்த்தோன்னா இங்கே டென்ட்ரிக் ட்ரைனேஜ்னால் அதோட ஸ்லோப்பை பொறுத்து, டெரைனோட ஸ்லோப்பை பொறுத்து ரிவர்ஸ் ஃப்ளோ ஆகிற பேட்டர்ன் டென்ட்ரிக் ட்ரைனேஜ். நெக்ஸ்ட்டு ட்ரெல்லிஸ் ட்ரைனேஜ்னால் ஹார்ட் ராக்ஸ், சாஃப்ட் ராக்ஸ்ன்னு இருக்கும். அப்போ ரிவரோட ட்ரிபியூட்டரிஸ் ரைட் ஆங்கிள்ஸில் கனெக்ட் ஆகும், அதை ட்ரெல்லிஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ரெக்டாங்குலர் பேட்டர்னா ஹார்ட்லி ஜாயினடு ராக்ஸ்னால பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறது ரெக்டாங்குலர் பேட்டர்ன். நெக்ஸ்ட்டு ரேடியல் ட்ரைனேஜ்னால் ஒரு அப்லிஃப்டட் ஏரியாவில் சென்டரில் ரிவர்ஸ் ஆரிஜினேட் ஆகி எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிறது தான் ரேடியல் ட்ரைனேஜ். நெக்ஸ்ட்டு ஹிமாலயன் ரிவர்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா மேஜர் ஹிமாலயன் ரிவர்ஸ் இந்தஸ், கங்கா, பிரம்மபுத்ரா. இந்த ரிவர்ஸ் அதோட லார்ஜாக இருக்கும், அதோட மெயின் ட்ரிபியூட்டரிஸ்லாம் ஜாயின் ஆகிருக்கும். இந்த ரிவர் அதோட ட்ரிபியூட்டரிஸை என்ன சொல்கிறோன்னா ரிவர் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ட்ரிபியூட்டரிஸ்னால் ரிவர்ஸ் நிறையா சேர்ந்து ஒரு மெயின் ரிவர் ஃபார்ம் பண்ணும். இந்த ரிவர்ஸ்லாம் ட்ரிபியூட்டரிஸ். நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டரிஸ்னால் இந்த மெயின் ரிவர்லேருந்து செப்பரேட் ஆகி போகிறது தான் டிஸ்ட்ரிபியூட்டரிஸ். நெக்ஸ்ட்டு இந்தஸ் ரிவர் சிஸ்டம். இந்தஸ் ரிவர் திபத்தில் ரைஸ் ஆகுது நியர் லேக் மான்சரோவர். இது ஈஸ்ட்வர்ட் ஃப்ளோ ஆகுது. நெக்ஸ்ட்டு என்னென்னா இந்தியாவில் லடாக் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் என்டர் ஆகுது. இதோட ட்ரிபியூட்டரிஸ் என்னன்னு பார்த்தோன்னா ஜாஸ்கர், நூப்ரா, ஷயாக் அண்டு ஹுன்சா. இதெல்லாம் காஷ்மீரில் இதோட ஜாயின் ஆகுது. இது எந்த வழியாக ஃப்ளோ ஆகுதுன்னா பால்டீஷியன், கில்கிட், அட்டாக் அந்த இடத்துல என்னென்னா ஃப்ளோ ஆகுது. நெக்ஸ்ட்டு சத்லூஜ், பீஸ், ரவி, ஜெனாப், ஜெலும். இது இந்த ட்ரிபியூட்டரிஸ் மித்தான்காட் பாகிஸ்தானில் இதோட ஜாயின் ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்தஸ் ரிவர் அரேபியன் சீயை ரீச் ஆகுது. இது ஜென்ட்லி ஸ்லோப்பாக இருக்குது. லாங்கஸ்ட் ரிவர், ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ரிவர், 2900 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இந்தஸ் பேசின் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா ஸ்டேட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப் அண்ட் ரெஸ்ட் இன் பாகிஸ்தான். அக்கார்டிங் டு த ரூல்ஸ் ஆஃப் இந்தஸ் வாட்டர் ட்ரீட்டி 1916 பொறுத்து என்னென்னா இந்தியாவுக்கு 20% ஆஃப் வாட்டர் தான் டோட்டல் வாட்டர் கேரி பண்ணணும் இந்தஸ் ரிவர் சிஸ்டம். இது இரிகேஷன்ஸுக்கு பஞ்சாப், ஹரியானா, சவுத்தர்ன் அண்ட் வெஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் ராஜஸ்தானில் இதோட வாட்டர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கங்கா ரிவர் சிஸ்டம். இப்போ ஹெட் வாட்டர்ஸ் ஆஃப் கங்கா பகிரதி ரிவரில் இருந்து வருது, கங்கோத்ரி கிளாஷியர்ஸில் இருந்து வருது.
நெக்ஸ்ட்டு இதோட அலகண்டா அட் தேவப்பிரயாக், அலகண்டா ரிவர் வந்து ஜாயின் ஆகுது தேவப்பிரயாத்தில். இது தேவப்பிரயாக், இங்கே அலகண்டா ரிவர் அலகநண்டா ரிவர் வந்து தேவப்பிரயாக்கில் வந்து ஜாயின் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து கங்கா வந்து ஹரித்வாரில் வந்து எமர்ஜஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு கங்காவோட ட்ரிபியூட்டரிஸ் என்னென்னு பார்த்தோன்னா யமுனா, காகரா, கண்டாக், கொசி. இது வந்து கங்காவோட ட்ரிபியூட்டரிஸ். யமுனா வந்து யமுனோத்ரி கிளாஷியர்ஸில் இருந்து ரைஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து யமுனா வந்து கங்காவுக்கு பேரலாக ஃப்ளோ ஆகுது. எப்போ வந்து அதோட ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ் அலகாபாத்தில் வந்து ஜாயின் ஆகுது. இப்போ ஃப்ளோ ஆகுதுன்னா அதோட ரைட் சைடு வந்து அலகாபாத்தில் வந்து ஜாயின் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து கண்டாக், கொசி வந்து ககரா, கண்டாக், கொசி வந்து நேபாள் ஹிமாலயாஸில் வந்து ரைஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த ரிவர்ஸ் வந்து நார்த்தன் பிளைன்ஸில் எவ்ரி இயர் ஃப்ளட் வர காரணமாக இருக்குது. டேமேஜஸ், லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸை ரொம்ப டேமேஜ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு மெயின் ட்ரிபியூட்டரிஸ் என்னென்னு பார்த்தோன்னா பெனின்சுலர் அப்லாண்ட்ஸில் சம்பால், பெட்வாஸ் அண்ட் இது வந்து என்னென்னா செமியரிட் ஏரியாவில் இருக்குது. ரொம்ப ஷார்ட்டர் கோர்ஸ் தான், மச் வாட்டரை வந்து கேரி பண்ணலை, ரொம்ப வாட்டர்லாம் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து கங்கா வந்து வெஸ்ட் பெங்காலில் ஃபராக்கா, அந்த ஈஸ்ட் வேர்ட்ஸில் ஃபராக்கா வரைக்கும் போகுது. நெக்ஸ்ட்டு இதுதான் நார்த்தன் மோஸ்ட் பாயிண்ட்டு, கங்கா டெல்டாவில் நார்த்தன் மோஸ்ட் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ரிவர் வந்து ரெண்டாக பிரியுது, பகிரதி, கோக்லி. அப்போ வந்து இது வந்து சவுத் வேர்ட்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது, டெல்டா சவுத் வேர்ட்ஸ் ஃப்ளோ ஆகி பே ஆஃப் பெங்காலில் போய் ட்ரெயின் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து மெயின் ஸ்ட்ரீம் வந்து சவுத் வேர்ட்ஸ்லேருந்து பங்களாதேஷ்க்கு போகுது. நெக்ஸ்ட்டு பிரம்மபுத்திராவோட ஜாயின் ஆகுது. நெக்ஸ்ட்டு டவுன் ஸ்ட்ரீமை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மேக்னா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரிவர் என்னென்னா கங்கா பிரம்மபுத்திராவோட சேர்ந்து பே ஆஃப் பெங்காலில் வந்து ஃப்ளோ ஆகுது. இது ஃபார்ம் பண்ணுற டெல்டாவை சுந்தர்பன் டெல்டான்னு சொல்கிறோம். சுந்தர்பன் டெல்டா வந்து நேம் வந்து டெரிவ்டு ஃப்ரம் ஏன் சுந்தர்பன் டெல்டான்னு சொல்கிறோன்னா அந்த ஏரியாவில் சுந்தரி ட்ரீஸ் வந்து நிறையா க்ரோ ஆகுது. இதுதான் வேர்ல்டு லார்ஜஸ்ட் அண்டு ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் டெல்டா. இங்கே வந்து இது வந்து ஹோம் ஃபார் ராயல் பெங்கால் டைகருக்கு ஹோமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கங்காவோட லென்த் வந்து 2500 கிலோமீட்டர் லென்த். அம்பலா இது வந்து வாட்டர் டிவைடு, இந்த கங்காவை பிரிக்கிற வாட்டர் டிவைடு வந்து அம்பலா வந்து அம்பலாவிலேருந்து சுந்தர்பன்ஸ்க்கு வந்து இந்த பிளெயின்லேருந்து 1800 கிலோமீட்டர், 300 மீட்டர் ஸ்லோப்ஸ் இருக்குது. எவ்ரி 6 மீட்டருக்கு 1 மீட்டர் ஃபால்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பிரம்மபுத்திரா ரிவர் எங்கே ரைஸ் ஆகுதுன்னா திபெத் ஈஸ்ட் ஆஃப் மான்சாரோ லேக். நெக்ஸ்ட்டு வந்து இது இந்தஸை விட கொஞ்சம் லாங்கர் பிரம்மபுத்திரா. நெக்ஸ்ட்டு வந்து இது மோஸ்ட் ஆஃப் அ கோர்ஸ் அப்பர் மிடில் லோவர் கோர்ஸ் பார்ப்போம்ல, அதில் மோஸ்ட் ஆஃப் அ கோர்ஸ் வந்து அவுட் சைட் த இந்தியா, மேக்ஸிமம் வந்து அவுட் சைட் த இந்தியாவில் தான் இருக்குது. இது வந்து ஈஸ்ட் வேர்ட்ஸ் பேரலல் டு த ஹிமாலயாஸ், பேரலல் டு ஹிமாலயாஸ்க்கு பேரலாக ஈஸ்ட் வேர்ட்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது. அண்ட் ரீச்சிங் நம்சா பர்வாவை ரீச் பண்ணோன்னே யூடர்ன் எடுத்து இந்தியாவுக்குள்ளே அருணாச்சல் பிரதேஷ் வழியாக இந்தியாவில் வந்து என்ட்ரு ஆயிடுது. இதை வந்து என்ன சொல்கிறோம்னா டைஹாங் அப்படின்னு சொல்கிறோம். இதோட ட்ரிபியூட்டரிஸ் வந்து டைபேங், லோஹிட் அண்டு மெய்னி ட்ரிபியூட்டரிஸ். நெக்ஸ்ட்டு வந்து திபெத் ரிவரில் வந்து ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், லெஸ் சில்ட்டு தான் கேரி பண்ணி போகுது. அதுவே இந்தியாவை திபெத்தில் இருக்கும்போது, அதுவே இந்தியாவுக்கு பாஸ் ஆகி வரும்போது ரீஜன் ஆஃப் ஹை ரெயின்ஃபால் ரீஜனை பாஸ் பண்ணும்போது இது வந்து கேரி அ லார்ஜ் வால்யூம் ஆஃப் வாட்டர், கன்சிடபிள் அமௌண்ட் ஆஃப் சில்ட்டை வந்து கேரி பண்ணிட்டு வருது. பிரம்மபுத்திரா சேனல் என்டையர் லென்த்துமே பிரைடல் சேனல் தான் இன் அசாம். அப்போ வந்து ரிவரின் ஐலாண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. இப்போ ரெய்னி சீசன் அப்போது ஃப்ளட்ஸ் நடக்குது அசாம் அண்ட் பங்களாதேஷ்னால. இந்த ரிவர்ஸ்னால என்னென்னா ஃப்ளட் வருது. நெக்ஸ்ட்டு பெனின்சுலர் ரிவர் என்னென்னு பார்த்தோன்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி இதெல்லாம் ஈஸ்ட் வேர்ட் ஃப்ளோவிங் ரிவர், ட்ரெயின் இன்டு அ பே ஆஃப் பெங்காலில் ட்ரெயின் ஆகுது. நெக்ஸ்ட்டு நர்மதா, தபி இதெல்லாம் என்னென்னா வெஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர்ஸ். நெக்ஸ்ட்டு நர்மதா பேசின் எங்கே வந்து ரைஸ் ஆகுதுன்னா
நர்மதா ரிவர்ஸ் வந்து அமர்கண்டா ஹில்ஸ் இன் மத்திய பிரதேஷில் வந்து ரைஸ் ஆகுது, ஈஸ்ட்வர்ட்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது. நெக்ஸ்ட்டு தௌதர்தார் ஃபால்ஸ் வந்து இங்கே வந்து ஃபேமஸான ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இதோட ட்ரிபியூட்டரிஸ் என்னென்னு பார்த்தோன்னா, இதோட ட்ரிபியூட்டரிஸ் வந்து ரைட் ஆங்கிள்ஸில் வந்து ஜாயின் ஆகுது. இது எந்தெந்த ஏரியாஸில் வந்து கவர் ஆகுதுன்னா மத்திய பிரதேஷ் அண்டு குஜராத். நெக்ஸ்ட்டு தபி பேசின் வந்து சாத்புரா ரீஜியன்ஸில் வந்து ரைஸ் ஆகுது, பென்டூல் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மத்திய பிரதேஷ். இது வந்து என்னென்னா நர்மதாவுக்கு பேரலாக ஃப்ளோ ஆகுது, ஆனால் இது ஷார்ட்டர் இன் லென்த். இது ட்ரைனேஜ் கவர் பண்ணுற பார்ட்ஸ் என்னென்ன ஏரியான்னு பார்த்தோன்னா மத்திய பிரதேஷ், குஜராத் அண்டு மகாராஷ்டிரா. ஹோஸ்டல் பிளைனுக்கு வெஸ்டர்ன் காட்ஸுக்கும் அரேபியன் சீக்கும் ஹோஸ்டல் பிளைன்ஸ் வந்து ரொம்ப நேரோவாக இருக்குது. அதனால ஹோஸ்டல் ரிவர்ஸ் வந்து ஷார்ட்டாக இருக்குது. இங்கே வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது, இங்கே அரேபியன் சீ இருக்குன்னா ரொம்ப குறுகலான இடம்தான் ஹோஸ்டல் ரிவர்ஸ் போகிறதுக்கான இடமா இருக்குது. அப்போ வந்து இந்த ஏரியா வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கனால இந்த ஹோஸ்டல் ரிவர்ஸும் ஷார்ட்டாக இருக்குது. மெயின் வெஸ்ட்டு ஃப்ளோவிங் ரிவர்ஸ் என்ன? சபர்மதி, மஹி, பரத்புலா, பெரியார், இதெல்லாம் வெஸ்ட்டு ஃப்ளோவிங் ரிவர்ஸ். நெக்ஸ்ட்டு கோதாவரி. கோதாவரி வந்து லார்ஜஸ்ட் பெனின்சுலர் ரிவர்ஸ். இது ஸ்லோப் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ், நாசிக் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மகாராஷ்டிராவில் வந்து ரைஸ் ஆகுது, ஆர்ஜின் ஆகுது. இதோட லென்த்து வந்து 1500 கிலோமீட்டர்ஸ். பே ஆஃப் பெங்காலில் வந்து ட்ரெயின் ஆகுது. பெனின்சுலர் ரிவர்லேயே இதுதான் லார்ஜஸ்ட் ரிவர். இது பேசின் கவர் பண்ணுற ஏரியா என்னன்னு பார்த்தோன்னா மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ஒடிஷா, ஆந்திர பிரதேஷ். நெக்ஸ்ட்டு இதோட ட்ரிபியூட்டரிஸ் என்னன்னு பார்த்தோன்னா பூர்ணா, வர்தா, பிரன்ஹிதா, மஞ்ச்ரா, வைன்கங்கா, பென்கங்கா. லாஸ்ட்டு மஞ்ச்ரா, வைன்கங்கா, பென்கங்கா வந்து என்னென்னா லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரிஸ். ஏன்னு பார்த்தோன்னா அதோட லென்த்தும் அது ஏரியா கவர் பண்ணுறதும் ரொம்ப லார்ஜராக இருக்கும். அதனால் இதை வந்து என்ன சொல்கிறோம்னா தக்ஷின் கங்கா அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு மகாநதி பேசின் அப்படின்னா பேசின் பற்றி பார்த்தோன்னா மகாநதி வந்து எங்கே ஹைலாண்ட்ஸ் ஆஃப் சத்தீஸ்கரில் வந்து ரைஸ் ஆகுது. ஒடிஷா டு ரீச் ஒடிஷாவிலேருந்து ஃப்ளோ ஆகி பே ஆஃப் பெங்காலில் ரீச் பண்ணுது. இதோட லென்த் வந்து 860 கிலோமீட்டர். ட்ரைனேஜ் எந்தெந்த ஏரியாவை கவர் பண்ணுதுன்னா மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் அண்டு ஒடிஷா. கிருஷ்ணா பேசின். நெக்ஸ்ட்டு ரைஸ் ஃப்ரம் மகாபாலேஸ்வர். இது எங்கே ரைஸ் ஆகுதுன்னா மகாபாலேஸ்வர். இது வந்து 1400 கிலோமீட்டர் பே ஆஃப் பெங்காலில் ரீச் பண்ணுது. இதோட ட்ரிபியூட்டரிஸ் என்னன்னு பார்த்தோன்னா துங்கபத்ரா, கொயானா, காத்பிரபா, முசி அண்டு பீமா இதோட ட்ரிபியூட்டரிஸ். இது ட்ரைனேஜ் கவர் பண்ணுற ஏரியா என்னென்னு பார்த்தோன்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா அண்டு ஆந்திர பிரதேஷ். காவேரி பேசின் பார்த்தோன்னா காவேரி வந்து பிரம்மக்ரி அப்படின்ற இடத்துல ரேஞ்ச் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து ரைஸ் ஆகுது, பே ஆஃப் பெங்காலை வந்து ரீச் பண்ணுது. நெக்ஸ்ட் இதோட டோட்டல் லென்த் வந்து 760 கிலோமீட்டர். இதோட ட்ரிபியூட்டரிஸ் வந்து அமராவதி, பவானி, ஹேமாவதி, கபினி. நெக்ஸ்ட்டு இதோட பேசின் ஏரியா வந்து பார்த்தோன்னா கர்நாடகா, கேரளா அண்டு தமிழ்நாடு. இந்த ரிவர்ஸ் எல்லாம் தவிர்த்து ஈஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா தாமோதர், பிரமணி, பைதரணி, சுபர்ணரேகா. இந்த ரிவர்ஸ்லாம் ஈஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர்ஸ். நெக்ஸ்ட்டு லேக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்தியாவில் வந்து நிறையா லேக்ஸ் இருக்குது. அதோட சைஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிறையா லேக்ஸ் வந்து என்னென்னு சொல்கிறோம் பெர்மனெண்ட்னு சொல்கிறோம். சம் லேக்ஸில் வந்து ரெய்னி சீசனில் மட்டும் வாட்டர்ஸ் இருக்கும். சில லேக்ஸ் வந்து வருஷம் ஃபுல்லாமே வாட்டர்ஸ் இருக்கும். சில லேக்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்னா ஆக்சுவலாக கிளாசியர்ஸ், ஐஸ் ஷீட்ஸ்னால் ஃபார்ம் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சில லேக்ஸ் வந்து எப்படின்னா ரிவர் ஆக்ஷன்ஸ், ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால சில லேக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ மென்டரிங் ரிவர்ஸில் வந்து ஃப்ளட் பிளைனை வந்து க்ராஸ் பண்ணும்போது கட் ஆஃப் லேக்ஸ் அண்ட் ஆக்ஸ்போ லேக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. சிலிகா லேக், புலிகேட், கொலிரு லேக்ஸ் வந்து என்னென்னா இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். ஸ்ப்ளிட் அண்ட் பார்ஸ்னால லேகுன்ஸ், உப்பு நீர் ஏரி வந்து ஹோஸ்டல் ஏரியாஸில் ஃபார்ம் ஆகுது. சிலிகா, புலிகேட், கொலிரு இந்த லேக்ஸ்லாம் இந்த லேகுன்ஸ் லேக்ஸுக்கு வந்து எக்ஸாம்பிள். இந்த ரீஜனில் இருக்க லேக்ஸ் வந்து என்னென்னா
இன்லேண்ட் ட்ரைனேஜ் வந்து சீசனலாக இருக்கும். சாம்பார் லேக் வந்து ராஜஸ்தான், இது வந்து சால்ட் வாட்டர் லேக். இங்கே வந்து சால்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரெஷ் வாட்டர் லேக்ஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஹிமாலயன் ரீஜியனில் இருக்குது. இதெல்லாம் கிளாஷியல் ஆரிஜின், அந்த ஐஸ் கட்டியில் இருந்து உருவான லேக்ஸாக இருக்கும். ஊலார் லேக் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர், இது வந்து டெக்டானிக் ஆக்டிவிட்டீஸ்னால ஃபார்ம் ஆனது. இதுதான் லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இன் இந்தியா. நெக்ஸ்ட்டு டால் லேக், பிந்தால், நைனிடால், லோக்டாக், பரபனி, இதெல்லாம் ஃப்ரெஷ் வாட்டர் லேக்ஸ். நெக்ஸ்ட்டு டேமிங் ஆஃப் ரிவர் ஃபார் த டேம்ஸ் எது கட்டுறாங்கன்னா ஜெனரேஷன் ஆஃப் ஹைடல் பவர்ஸ்காண்டி. நெக்ஸ்ட்டு இதனால் எந்தெந்த லேக்ஸ் ஃபார்ம் ஆகிருக்குன்னா குரு கோபிந்த் சாகர், ஹைடல் பவர் ஜெனரேஷனுக்காண்டி ஃபார்ம் பண்ண லேக்ஸ். நெக்ஸ்ட்டு ரோல் ஆஃப் ரிவர் இந்த எக்கனாமி. ரிவர்ஸ் வந்து என்னென்னா டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இரிகேஷன், நேவிகேஷன், ஹைட்ரோ பவர் ஜெனரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. நம்மளோட கண்ட்ரீஸில் அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காண்டி மேஜராக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ரிவர் பொல்யூஷன்ஸ் எதனால் வருதுன்னா டொமஸ்டிக், முனிசிபல், இண்டஸ்ட்ரியல், இதனால் என்னென்னா ரிவர் பொல்யூஷன் நடக்குது. இதனால் வாட்டரோட குவாலிட்டி வந்து அஃபெக்ட் ஆகுது. மோர் அண்ட் மோர் வாட்டர் வந்து ட்ரெயின் ஆகிறனால அன்ட்ரீட்டட் வேஸ்ட் வந்து சீவேஜ், இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூவன்ஸை வந்து ரிவர்ஸ்குள்ளே விடுறனால வாட்டரோட குவாலிட்டி வந்து குறைஞ்சிருது. நெக்ஸ்ட்டு செல்ஃப் க்ளீனிங் கெப்பாசிட்டி ஆஃப் அ ரிவரும் குறைஞ்சிருது. செல்ஃப் க்ளீனிங்னா இப்போ சின்னதாக ஏதாச்சும் வேஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த அக்வாட்டிக் அனிமல்ஸ் சாப்பிட்டு அந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணிடும். ஆனால் இந்த மாதிரி எஃப்ளூவன்ஸ்னால் அது ரிவரோட செல்ஃப் க்ளீனிங் கெப்பாசிட்டி வந்து குறைஞ்சிருது. இப்போ வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா கங்கா வந்து என்னென்னா செல்ஃப் க்ளீனிங் பண்ண முடியலை, செல்ஃப் க்ளீனிங் கெப்பாசிட்டி இல்லை. ஏன்னா அங்கே வந்து அர்பனைசேஷன்ஸும் இண்டஸ்ட்ரியலைசேஷன்ஸும் இன்க்ரீஸ் ஆகுறனால அதால் பொல்யூஷனை வந்து ரெடியூஸ் பண்ண முடியலை. நெக்ஸ்ட்டு புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டிஸ்கிரைப்ஸ் த ட்ரைனேஜ் பேட்டர்ன் ரிசம்பிள்ஸ் த பிரான்ச்சஸ் ஆஃப் ட்ரீஸ் மாதிரி எந்த இது போகுதுன்னா டென்ட்ரிக். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோன்னா ஊலார் லேக் வந்து எங்கே இருக்குன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில். ரிவர் நர்மதா வந்து சோர்ஸ் என்னென்னா அமர்கண்டாக் ஹில்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து சால்ட் வாட்டர் லேக்ஸ் எதுன்னு பார்த்தோன்னா சாம்பார். நெக்ஸ்ட்டு லாங்கஸ்ட் ரிவர் ஆஃப் பெனின்சுலார் இந்தியாவில் லாங்கஸ்ட் ரிவர் வந்து கோதாவரி. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரிவர்ஸ் ஃப்ளோஸ் இன் ரிஃப்ட் வேலி? நர்மதா அண்ட் தபி. இங்கே தபி மட்டும் கொடுத்துருக்காங்க, தபி தான் ஃப்ளோ ஆகுது. தேங்க்யூ.